ஹாய் வெல்கம் பேக் டு அனுஜாஜ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கான ரெசிபி வந்து குக் வித் கோமாளி சீசன் 5ஓட ஃபஸ்ட் ரெசிபி கேப்சிகம் ஸ்டஃப்டு வித் வாழைப்பூ. என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சரில் காமிச்சிருக்கிற மாதிரி வாழைப்பூவை க்ளீன் பண்ணிக்கோங்க. வாழைப்பூவில் வந்து ஃபெதரும் குச்சியும் இருக்கும், அதை தனியாக எடுத்து வச்சுட்டு பூவை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதை மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்க விடுங்க. வாழைப்பூ இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே ஓரமாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 இஞ்சி, அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து லைட்டாக வதங்கி வந்தால் போதும், ரொம்ப வதங்கணுன்றது தேவையில்லை. தக்காளி லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் உப்பு, மசாலாவுக்கு தேவையான பொருள், மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஆட் பண்ணி முடித்த உடனே மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலோட ரா ஸ்மெல்லாம் போனோடனே வேக வச்சு வடிகட்டி வச்சுருந்த வாழைப்பூவையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம என்ன தான் வடிகட்டி வச்சுருந்தாலும் வாழைப்பூவில் ஒரு ஈரப்பதம் இருக்கும். அது போகிற அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே 3 மினிட்ஸில் விட்டுருங்க. கரம் மசாலா ஆட் பண்ண மறந்துட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு வாழைப்பூவோட ஈரப்பதம் போகிறதுக்காக அப்படியே 3 மினிட்ஸில் விட்டுருங்க. வாழைப்பூவோட ஈரப்பதம் போனோடனே நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து ஆட் பண்ணியிருக்கிறேன். உருளைக்கிழங்குல எல்லா மசாலாவும் கோட் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. எல்லா மசாலாலையும் கோட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தூவிக்குங்க. அப்புறமா வந்து லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இதை சைடில் எடுத்து வச்சுட்டு இப்போ போய் நம்ம கேப்சிகம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் 3 கேப்சிகம் அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஹாஃபில் வெட்டிக்கலாம். அப்புறமா உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் தனியாக, சைடில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் 3 அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டு, ஒருவேளை உங்கள் கேப்சிகம் வந்து நிற்காமல் டான்ஸ் ஆடிச்சுன்னா பேக் சைடில் லைட்டாக வெட்டிக்குங்க. அப்போ கேப்சிகம் டான்ஸ் ஆடாமல் இருக்கும். அப்புறம் ஸ்டஃபிங்க்கு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கேப்சிகமில் லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. வெளி சைடில் ஸ்டஃபிங் எல்லாத்துலேயும் 3லேயும் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்ட உடனே ஒரு வானல் இல்லை தவா எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர்லேயும் சேர்த்து எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். 3யும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க. அப்புறமா திருப்பி 3யும் வேறு சைட் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வச்சுருங்க. அதே மாதிரி எல்லா கேப்சிகமையும் 5 to 3 மினிட்ஸ் அளவுக்கு திறந்து பார்த்துட்டு திருப்பி மூடி வச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி எல்லா கேப்சிகமும் ரெடியாகி வந்துடும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. ஸோ கேப்சிகம் ஸ்டஃப்டு வித் வாழைப்பூ ரெடி. இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிடுங்க. ஓகேவா? என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் டாட்டா பை டு எவ்ரி ஒன் அண்ட் see you. Bye.